என்ன இதெல்லாம்? இந்த அக்கிரமம் எங்க நடக்குமா? நீ நியாயத்துக்காக வாதாடுறவனாச்சே, இதுதான் நியாயம்? நீ படிச்ச சட்டபுத்தத்துல எப்படி அறிவிருக்கு? உனக்கு மனச்சாட்சி, இருதயம், அறிவு, மூளை ஒண்ணு கூட கிடையாதா? யாரடா நீ? என்ன வேண்டும் உனக்கு? அயோக்கிய போயில என்னையா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா அவன் மச்சான். பிரதர் இல்லாடா, பிரதர் இல்ல. ஐயா பெரியவங்களே, எல்லாம் கவனமா கேட்டுங்க. இவன் எங்க வீட்டு மாடியில குடியிருக்கான். நான் ஒரு முட்டா போய் சதா வெளியில சுத்திக்கிட்டு இருப்பேன். இவன் எப்படியும் என் தங்கச்சியை சொக்கு பொடி போட்டு மயக்கி கெடுத்துட்டா சார். கன்னி பொண்ணா கௌரவமா இருந்தா அவன் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டா சார். தம்பி பாலு, இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இவர்கள் வீட்டிலே நான் குடியிருப்பது மட்டும் உண்மைதான். ஆனா அவளோடு நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவளை சுண்டு விரலாலும் தொட்டதில்லை. அவளுக்கும் எனக்கும் ஒரு உறவுமே இருந்ததில்லை. இவன் நம்மிடம் இருந்து பணம் பறிக்க ஏதோ நடிக்கிறான், நாடகம் ஆடுகிறான். மானம் கட்டவனே, உன் தங்கையோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன் என்பதை நிரூபிக்க முடியுமா உன்னால்? ஆமா தம்பி, நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. உலகம் இப்ப இருக்கிற நிலையில நாட்டியக்காரின்னா 4 பேர் இப்படித்தான் பேசுவாங்க. அதுக்குன்னு நீங்க ஆதாரம் இல்லாம இங்க வந்து வம்பு பண்ணலாமோ? வாதம்னு வந்தா நாம நிரூபிச்சு தானே ஆகணும். பெரியவரே, நீங்க கூட அப்படி பேசுறீங்க. ஆமா தம்பி, அதனாலதான் என் அனுபவத்தை சொல்றேன். நீயே சொல்லு, சாட்சி இல்லாம வழக்காட முடியுமோ? அதனால தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போடுறது நல்லது. போப்பா. ஐயோ, அப்ப என் தங்கச்சி நிற்கவே ஆக வேண்டியதானா? இங்க ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? இதை கேட்க இங்க யாருமே இல்லையா? ஏன் இல்லை? இதோ நான் இருக்கிறேன். யார்? நீயா? ஆம், நான் தான். ஏன், உண்மைக்கு வக்காலத்து வாங்குவது இந்த 20ஆம் நூற்றாண்டில் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? எச்சரிக்கிறேன், இது என் சொந்த விஷயம். எது தம்பி சொந்த விஷயம்? பிணம் நாரும் சாக்கடை உன் வீட்டு புழக்கடையிலே இருந்தால் அது சொந்த விஷயம். ஆனால் அது உடைப்படுத்து ஊர் நடுவே வந்துவிட்டால் அது பொது விஷயம். அப்பா, பொது விஷயம். கணேஷ், ஆத்திரப்படாதே அப்பனே. உன் அட்டுடைய சாக்கடை அத்துமீறி புறப்பட்டு விட்டது. அதனால் தான் அதை தடுத்து நிறுத்தி முடிந்தால் அதை முழுவதும் தூர்த்து அணை போட வந்திருக்கிறேன். அப்பா, அணை போட வந்திருக்கிறேன். ஓஹோ, முன்கூட்டியே கலந்து பேசி இந்த கல்யாணத்தை கலைத்துவிடும் நோக்கமோ? சதி தலைவரே, முதலில் என் கேள்விக்கு பதில். இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார்? யார் நீ? நீ உயிரோடு வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம். உன்னால் கெடுக்கப்பட்டது இந்த பத்திரமாற்று தங்கம். அதை தட்டி கேட்க வந்திருக்கிறது இந்த இளம் சிங்கம். மாடோட்டி பழக்கமா? ஏய் போடுகிறாயே? பெரியோர்களே, இன்று இந்த திருமணத்தை நீங்கள் நடக்கவிட்டால் இந்த பெண்ணின் வாழ்க்கை விஷமாக வெறும் புழுதியாக மாறிவிடும். கண்ணிலே விழுந்த பூவை கூட அகற்றி விடலாம். மண்ணிலே சிந்திய பாதரச துளிகளை கூட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து விடலாம். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன், ஆண்டவனாலும் முடியாது. அதனால் தான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் வழுக்கி விழுந்தவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டுமா? கற்பிழந்தவர்களின் கணக்கு கூட வேண்டுமா? ஆதரவற்றவர்கள், அநாத நிலையங்கள், உஷார் விடுதிகள் உயரத்தான் வேண்டுமா? சொல். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணோட எந்தவித தொடர்பும் இல்லைன்னு பாலு சொல்றாரு. அதுக்கு என்னப்பா செய்யறது? ஒரு ஆதாரமும் இல்லாம. ஆதாரம் இல்லாமல் இந்த புனித காரியத்தை நான் தடுக்க வருவேனா? இதோ பாருங்கள், சரியான ஆதாரம். இதை விட வேறு என்ன வேண்டும்? பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அதிகாரி அவர்களே, நீங்களும் பாருங்கள். இப்போது சொல்லுங்கள், யார் சதி தலைவர்? பாலு, நீ செஞ்சது அத்தனை அக்கிரமம், அநியாயம், அயோக்கியத்தனம். இது எங்களால் சகிக்கவே முடியாது. ஏன் பாப்படி பேய் பிடிச்சா போல நிக்கிற? போய் மனையில உட்காரு. உட்காருனா ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா உன்னை சும்மா விட மாட்டான். இப்ப போய் உட்கார போறியா, இல்ல உன்னை தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கட்டுமா? त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते मांगल्यं तंगुनानेन मम जीवन हेतुना कंठे बध्नामि शुभगे संजीव शरदशतां दीर्घायुष्यमस्तु शतमानं भवति सदा दुःखस्तेन्द्रः मातृदेवे. நான் பெரிய தவறு செய்து விட்டேன்.
ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதாக எண்ணி உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிட்டேன். புது வாழ்விலே எத்தனை எத்தனை இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்தாயோ அத்தனையும் ஒரே வினாடியில் சுக்கு நூறாக்கிவிட்டேன். புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் குடிகொள்ளச் செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு பிரேமா, என்னை மன்னித்து விடு. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல, நீங்கள் தான். என் கண்ணீரை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். திருமணம் தடைபட்டு விட்டதே, இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விளைந்த கண்ணீர் அல்ல இது. இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பேன். அந்த துன்பங்களிலிருந்து என்னை மீட்டவர்கள் நீங்கள். உங்களையா நான் மன்னிப்பது? உண்மையாகவா பிரேமா? நான் செய்தது தவறில்லையே? இல்லை, தவறு செய்தது நீங்கள் அல்ல. அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன். நீ எண்ணியதில் தவறொன்றும் இல்லை பிரேமா. நான் உன்னிடம் சிறிது முரட்டுத்தனமாகத்தான் நடந்து கொண்டேன். உன் வெள்ளை உள்ளத்தை, அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாக்கினேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அப்படி சொல்லாதீர்கள். இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். இந்த இன்பம் என்றும் நிலைக்கட்டும். பிரேமா, என்ன பிரேமா பார்க்கிறாய்? பௌர்ணமி நிலவு தமிழும் ஆகாயத்தையா? அழகாக இருக்கிறது, மிக மிக அழகாக இருக்கிறது. பிரேமா, கருமேகம் உனது கூந்தல், அதனிடையே நீந்தி விளையாடும் நிலவு உன்முகம், ஜொலிக்கும் நட்சத்திரம் உனது கண்கள். ஆகாயம் அங்கில்லை பிரேமா, இதோ இங்கிருக்கிறது. கிட்டாத பொருளாக எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள். நான் பாக்கியசாலிதான். என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது. நான் கொடுத்து வைத்தவள். ஆனால் என்ன ஆனால்? நகமும் சதையும் போல் சேர்ந்து நாம் இருவரும் வாழ்வது கண்குளிர காண வேண்டியவர் என் அப்பா, உங்கள் மாமனார். இந்த இன்பமான நாளில் அவர் இல்லையே அத்தா. பிரேமா, மனிதனுக்கு வாழ்க்கையும் ஒன்றுதான், வாழ்க்கையிலே வந்து போகும் முதலிரவும் ஒன்றுதான். இந்த இன்பகரமான நேரத்திலே நீ எதையோ நினைத்துக் கொண்டு துக்கப்படுவது தவறுதான். இருந்தாலும் என்ன செய்வேன்? அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாய் இல்லாமல் வளர்ந்த எனக்கு தாயும் அவர்தான். அவர் இல்லாதது எனக்கு ஈடு செய்ய முடியாத பெரும் குறையத்தான். பிரேமா, நான் இருக்கிறேன். உன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை. என்னை நம்பு பிரேமா, என்னை நம்பு. இல்லையத்தா, நீங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சாந்தி அடையாது என் மனம். அப்பாவின் அன்பு முகத்தை பார்க்காத வரை நான் வெறும் நடைப்பிடம் தானத்தா, நடைப்பிடம் தான். பிரேமா, பிரேமா, உன் மனது சரியில்லை. சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது.
அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னம்மாயிருக்க முடியும்? அது போதும் மகனே, அது போதும் கணேஷ், போதும். அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு அறிவை இழந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். குட் மார்னிங். பிரேமா, சாப்பிட்டு. பிரேமா, உலகத்தில் எல்லோரும் சாப்பாடு கிடைக்கவில்லையே என்பதற்காக அழுவார்கள். நீ சாப்பிடுவதற்காக அழுகிறாயே. இல்லை அக்கா, நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் வேதனையாக இருக்கும், அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் இருக்கும். பிரேமா, உன் அப்பா கிடைக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவர் கிடைக்கும் வரை உனக்கு எவ்வித தொந்தரவும் கொடுக்கலாகாது என்று நான் வெளியேறிவிட்டேன். இது தவறா பிரேமா? இல்லை அத்தா, என்னை அறியாமல் நான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. நீ சாப்பிட்டால் தான் உன்னை மன்னிப்பேன். பிரேமா சாப்பிட்டாளா? எங்க இருக்க? என்ன பிரேமா, இன்னும் சாப்பிடவில்லை? அப்பாவை பற்றி ஏதாவது தகவல்? ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. அவருக்காகத்தானே அலைந்து கொண்டிருக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால் தானே துப்பு கிடைக்கும். பிரேமா, ஏன் மறைக்கிறீர்கள்? என் அப்பா இருக்கும் இடம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் உங்களுக்கு என்ன தீங்கு இழைத்தேன்? அவர் இருக்கும் இடம் சொல்லாமல் என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? நிச்சயமாக உன் அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்ல போகிறேன்? அத்தா, கடைசி முறையாக கேட்கிறேன். அப்பா இருக்கும் இடத்தை தயவு செய்து சொல்லிவிடுங்கள். தெரியாது. நிச்சயமாக தெரியாது? தெரியாது. இப்பொழுது சொல்லுங்கள், இது யாருடையது? இப்போதாவது சொல்லுங்கள், எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்பா டைரியில் எழுதி வைத்தது உண்மைதானே? அன்று மாலை 7 மணிக்கு நீங்கள் தானே அவரை கடைசியாக சந்தித்தீர்கள்? சொல்லுங்கள். பிறகு அவரை என்ன செய்தீர்கள்? வாழைத்தண்டை ஒடிப்பது போல் அவர் கழுத்தை ஒடித்து விட்டீர்களா? கசாப்பு கடைக்காரன் போல் தலை வேறு உடல் வேறாக வெட்டி கொன்று விட்டீர்களா? சொல்லுங்கள். அவர் பிணமாகி இருந்தால் அந்த முகத்தையாவது காட்டுங்கள். அதுவும் இல்லையே, அந்த பிணத்தை புதைத்த இடமாவது எதுவென்று சொல்லுங்கள். ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? உங்கள் அன்னையின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன். சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? எங்கே என்னப்பா? சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? சொல்லுங்கள். சொல்லுங்கள். எங்கே என்னப்பா?
தங்கத்தட்டிலே அக்கார வடிசலும் அறுசுவையுண்டி மருந்தி அருந்தி பழக்கப்பட்ட பெருந்தனக்காரரே, எடுத்துக்கொள்ளும் உமது ஆகாரத்தை. கூழ வேண்டாம் கணேஷ். என் குழந்தையின் திருமுகத்தை எனக்கு ஒரே ஒரு முறை காட்டுவிடு. 7 ஆண்டுகள் என்று மறுபிறப்பு என ஒன்று இருந்தால் 7 ஜென்மத்துக்கும் உன் கைதியாகவே வாழ்கிறேன். உன் காலடியிலேயே சாகிறேன் கணேஷ். கணேஷ், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வினாடி என் பிரேமாவை எனக்கு காட்டி கணேஷ். கணேஷ், என்னை பார் கணேஷ். உன் தாயினிடம் தகாத விதத்தில் நடந்து கொண்ட தருதலை செத்து விட்டான். உன் தகப்பன் மீது தப்பு குற்றம் சுமத்திய கைவன் மக்கி மண்ணாகிவிட்டான். நான் புது பரோபகா. கணேஷ், என்னை பார், நான் புது பரோபகா. பேருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள துடிக்கும் பெருந்தகையால் என் கோரிக்கை மறுக்காத கணேஷ். கணேஷ், கணேஷ், போகாத கணேஷ். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு ஒரு மகள் இருந்து அவள் உன்னை பிரிந்திருந்தாள். நீ அவளை பார்க்க தவிக்க மாட்டாய். அவள் பாலுவை போன்ற ஒரு கொலைக்காரனின் கோரப்பிடியிலே சிக்கியிருந்தாள். எப்பாடுபட்டாவது அவளை விடுவிக்க துடிக்க மாட்டாயா? கணேஷ், கணேஷ். பிரேமா, என் தங்க இருக்கிறது. உன்னை அந்த கொலைகாரன் என்ன பாடுபடுத்துகிறானோ, என்னென்ன சித்திரவதைகள் செய்கிறான். இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முடியாத நானாகும் அர்த்தம் இல்லை. இல்லை, நான் பாவி கொலைகாரன். பாடுபாக என்ன என்ன பிரேமாவா? பாதாளச்சிறையா? பாத்துட்டாளா? எங்க இருக்கா? பிரேமா, பிரேமா, கதவை திற. ஏன்? எதற்காக? சொல்லுகிறேன், கதவை திற. முடியாது, திறக்க முடியாது. இப்போது இங்கு என்ன நடந்து விட்டது? ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்? இனியும் என்ன நடக்க வேண்டும்? தாலி கட்டிய மனைவியை பாத தூசியினும் கேவலமாக நடத்தினீர்கள். வேலைக்காரியை கொண்டே உங்கள் வீட்டுக்காரியை அவமானப்படுத்தும்படி உத்தரவு போட்டீர்கள். இதை விட வேற என்ன நடக்க வேண்டும்? இது வீடல்ல, பயங்கர விலங்குகள் உலவும் காடு. இது காடு. தவறு பிரேமா, நடந்ததெல்லாம் தவறு. கதவை திற. போதும், நடந்ததெல்லாம் போதும். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். இந்த அறையிலாவது என்னை சுதந்திரமாக இருக்க விடுங்கள். போங்கள், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். பிரேமா, ஆரம்பமாகிவிட்டது பாலுவின் திருவிளையாடல்கள். இனிமேல் இந்த மொட்டை கடிதம் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை பார்த்து விடுகிறேன்.
சாப்பிட்டாளா? காலையில சாப்பிடல? சாப்பிடாம செத்து போறாளா? எங்க இருக்கா? கூட்டிக்கிட்டு இருக்கல? பிரேமா, பிரேமா, என்ன வேண்டும் உங்களுக்கு? நீ சாப்பிட வேண்டும். கோபம் என் மீதா, சாப்பாட்டின் மீதா? நான் சாப்பிட மாட்டேன். அதில் கூட ஏதோ விஷம் கலந்திருப்பீர்கள். சேச்சே, என்ன வீண் கற்பனை எல்லாம் செய்து கொள்கிறாய்? உன் ஆசை கணவன் அழைக்கிறேன், கதவை தர. ஏன் பொய் சொல்கிறீர்கள்? என்னை ஆசையோடு காதலித்தா கல்யாணம் செய்து கொண்டீர்கள்? இல்லை, என்னை ஏமாற்றி விட்டீர்கள். அப்பாவை சிறை வைத்தது போல் ஏதோ ஒரு காரணத்திற்காக மகளையும் சிறை வைக்க வஞ்சகம் செய்து விட்டீர்கள். இல்லை பிரேமா, இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் சொல்வதை கேள். இனியும் கேட்க நான் தயாராக இல்லை. உங்கள் செயலிலும் இந்த வீட்டிலும் ஏதோ மர்மம் இருக்கிறது. நீங்கள் என்னை கொலை செய்ய போகிறீர்கள். அதற்காகத்தான் என்னை இங்கு தந்திரமாக அழைத்து வந்திருக்கிறீர்கள். பிரேமா, வேண்டாம் அத்தா, வேண்டாம். என் கணவருக்கு கொலைகாரர் என்ற பழி ஏற்பட வேண்டாம். நானே சாகிறேன். அன்னாகாரம் தீண்டாமல் பட்டினி கிடந்து குடல் கருகி சாகிறேன். அனாதை பிச்சைக்காரி போல் அனுதினமும் சாகிறேன். என்னால் நீங்கள் கொலைகாரராக வேண்டாம். என் கணவர் கொலைகாரர், கொடுமையாளர், காட்டுமராண்டி என்று ஊரும் உலகம் பேச வேண்டாம். நானே சாகிறேன், நானே சாகிறேன் அத்தா, நானே சாகிறேன். பிரேமா, பிரேமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ போய் சாப்பிட்டு தூங்கு போ. அம்மா, பரோபகாரம் தான் செய்த பாவத்திற்காக உலகில் எவ்வளவு தொல்லைகள் இருக்கின்றனவோ அவ்வளவையும் அனுபவித்து விட்டான். அதற்காக உனக்கோ எனக்கோ ஒரு தீங்கும் செய்தறியாத பிரேமா ஏனம்மா நடைப்பணமாக வாழ வேண்டும்? அவளும் உன்னைப் போல ஒரு பெண்ணல்லவா? ஐயோ அம்மா, பழிவாங்குவதற்காக வளர்த்தாயே, அப்போதே என்னை பண்பேதும் அறியாத ஒரு காட்டு மிராண்டியாக வளர்த்திருக்க கூடாதா? என்னை ஏன் படிக்க வைத்தாய்? பண்புகளை உணர வைத்தாய்? இல்லை, இல்லை, நீ அப்படி நினைக்கவில்லை. நான் தான் தவறுதலாக அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறேன். குற்றவாளிகளை திருத்துவதுதான் தண்டனையின் நோக்கம். பரோபகாரம் திருந்தி விட்டான். இனி அவன் சிறையில் இருக்க வேண்டியதில்லை. நீ உயிரோடு இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லியிருப்பாய். அவனை விடுதலை செய்து விடுகிறேன். உன் அனுமதியோடு நான் அவனை விடுதலை செய்து விடுகிறேன்.